ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி என்டிபிசி 10th ஜனவரி 2021 ஷிஃப்ட் 1ல் கேட்கப்பட்ட கேள்வியில் தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். குரோஷியாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு யாருக்கு வந்து வழங்கியிருக்கா அப்படின்னா பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், 2019 நடந்த கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து NIT ஆயோக்கோட ஃபஸ்ட்டு சேர்பர்சன் யார்? இது ஸ்டாட்டிக் ஜிகே நரேந்திர மோடி. எர்த் சபிட் வந்து எங்கே ஹெல்ப் பண்ணாங்க? ரியோ டி ஜெனரியோ பிரேசிலில் நடந்துச்சு. சிம்லா அக்ரிமெண்ட் 1972 பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஜுல்ஃபிகார் அலி பூட்டோவோட சைன் பண்ண இந்திய பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி. எல்லோ ரெவல்யூஷன் இந்தியா வந்து எடிபிள் ஆயில் எஸ்பெஷலி மஸ்டர்ட் அண்ட் சீஸ்மெண்ட். ஓகேங்களா, இதை பற்றியான கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி எப்போ வந்து உருவாக்குனாங்க? இது ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே 1957. அடுத்து முக்கியமானது டெம்பிள் பற்றியான கேள்வி, குறிப்பாக வந்து வடநாட்டு முக்கியமான கோவில்கள், அது இல்லாமல் தென்னம்பலத்தில் இருக்கிற முக்கியமான கோவில். ஸோ இப்போ லாஸ்ட்டில் ஒரு ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் பற்றியும் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா காமாக்கையா டெம்பிள் வந்து கவுஹாத்தி அஸ்ஸாமில் இருக்குது. அடுத்து பஜ்ராங் புனியா, இவர் வந்து வெர்ஸ்லர், ரீசெண்டாக இவர் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நைட்ரஜன் ஃபிக்சேஷன் க்ளோப்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து USB கம்ப்யூட்டர் கொஸ்டின், யூனிவர்சல் சீரியல் பஸ், சேம் டைப் ஆஃப் டேட்டா, இது வந்து அரே அப்படிங்கிற மாதிரி கம்ப்யூட்டர் டேட்டா அல்காரத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து காப்பர் ப்ளஸ் ஜிங்க் பிரேஸ், காப்பர் ப்ளஸ் டின் ப்ரௌன்ஸ், இது சம்மந்தமான 2 கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. மஸ்கிள் ஆக்சிஜன் லெவல், இது வந்து லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன் பற்றியான ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்தீங்கன்னா காமனி ரியாக்டர் வந்து எந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அப்படின்னா கல்பாக்கம் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், தமிழ்நாடு. கவர்மெண்ட் ரெவன்யூ எக்ஸப்ட் பேரோவிங், இது வந்து பொருளாதாரத்தில் இருந்த ஒரு கேள்வி. எக்கனாமிக்கில் ரெவன்யூ டிஃபிசிட் அப்படிங்கிறத கரெக்டான ஆப்ஷன். டங்கோட டேஸ்டஸ் வந்து உணர்ச்சி சம்மந்தமான கேள்வி வந்து குஸ்டோ டரி அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். இதை பற்றியான கேள்வி கேட்டிருந்தாங்க. இது வந்து பயாலஜியில் டைரெக்டான கொஸ்டின். ஓகேங்களா, பூனை பேக்ட் வந்து காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் நடந்துச்சு. அடுத்து ஹார்ட்டு கார்டியாலஜி, லிவருக்கு என்ன அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து இம்பார்ட்டண்டான ஆன்சியன் பெயிண்டிங், அதாவது புகைப்படம், வார்லி பெயிண்டிங், இந்த ட்ரைபல் ஆர்ட் வந்து எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது அப்படின்னா மகாராஷ்டிரா. ட்ரைபல் ஆர்ட் அப்படின்னா வந்து பாரம்பரிய பழங்குடியின பெயிண்டிங். ஓகேவா. அடுத்து வந்து இந்தியாவோட முக்கியமான கேள்வி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபார்மேஷன் வந்து 1600 வந்து பிரிட்டிஷ்காரங்களால் ஃபார்மேஷன் பண்ணப்பட்டுச்சு. ஓகேங்களா. அடுத்து வந்து டின் லெட் சோல்டர் கேட்டிருந்தாங்க. ஆதர் ஆஃப் சந்திரகாந்தா, வடநாட்டு புத்தகம், இது வந்து ஒரு ஆன்சியன் புத்தகத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. தேவகி நந்தன் காத்ரி, செகண்ட் 5-year பிளான், இது வந்து PC மஹாலனிபஸ் இவருடைய பேஸ் பண்ண பிளான். இஸ்ரோட பிக்கெஸ்ட் அவார்டு யாருக்கு கொடுத்தா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் இன் இந்தியா கேட்டிருந்தாங்க. இது வந்து ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஸ்டின். லாவணி ஃபோக் டான்ஸ் பற்றியான ஒரு கேள்வி. ஐநா சீசன் காந்தி 1924, இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், ஆல்ரெடி நடந்த சீசன்லாம் கேட்டாங்க. அடுத்து வந்து இன்டர்நேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேவா, இது இப்போ வந்து நாட்டோ ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து HTML ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டரில். மியூச்சுவல் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஜப்பான், இது வந்து ஆர்மி எக்ஸசைஸ் பற்றியான கேள்வி கேட்டிருக்காங்க, டிஃபென்ஸ் கொஸ்டின். RBI நேஷனலைசேஷன் இயர், இது வந்து பொருளாதார கேள்வி. ஈகோ ஃப்ரெண்ட்லி அங்காரா ராக்கெட் வந்து எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரஷ்யா அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து கரண்ட் அஃபேர் கொஸ்டின். டான்ஸ் அண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து மியூசிக் ரிலேட்டடான அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து சப்பாரு கமிட்டி 1944 ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ். சம் கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் இல்லைனா கொஸ்டின் வந்து ஆன்சராக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஷிஃப்ட் கொஸ்டின் வரும்போது கண்டிப்பாக அதை பற்றி பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.